ஹோய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேகே நகர் 60 அடி சாலைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த சாலையில் அண்ணா பழம்பொருள் அங்காடி அப்படின்ற தெரு இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாகவே பார்த்தா பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இங்கே விற்கப்படுது. வீட்டு உபயோகப் பொருட்களில் கதவுகள், ஜன்னல்கள், வீட்டுக்கு மேலே அமைக்கப்படுகிற மேற்கூரைகள், அதற்கான கம்பிகள், அது இல்லாமல் கிரில்டு கேட்டுகள், கண்ணாடி கதவுகள், இப்படி பலவிதமான பொருட்களை குறைந்த விலைக்கு விற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பொருட்கள் எல்லாமே இரண்டாம் தர பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு பொருட்கள். அதனால இந்த பொருட்கள் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பொருட்கள்லாம் எப்படி வாங்குறது, அதே மாதிரி அந்த பொருட்களோட விலை என்ன, அதில் என்னென்ன பொருட்கள் விற்கப்படுது அப்படின்றத இங்கே வரிசையாக கடை வச்சிருக்க உரிமையாளர்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பழைய சிமெண்ட் ஷீட்டு கிடைக்கும். பைப்பு, சிமெண்ட் ஷீட்டு, பழைய ஆங்கில இதை வச்சு லோ பட்ஜெட்டில் அவங்களுடைய வீடு அமைச்சுக்குவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி ஐடி கம்பெனியில் பெரிய மாலு இதெல்லாம் வந்து காலி பண்ணும்போது எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பழைய பில்டிங் உடைச்சி அதில் உள்ள பொருளை, நல்ல பொருளை எடுத்து வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசு நீங்கள் கடையில் போய் எடுக்கும்போது அவங்க நியூ பீஸ்ன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. நம்மளும் வந்து மெட்டீரியல் எடுத்து புதுசாக தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். பழசு மணிக்கு தெரியாது உங்களுக்கு, எல்லாமே புது மெட்டீரியலில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது புதுசுக்கும் பழசுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசை விட பழசு வந்து குவாலிட்டி தரமாக இருக்கும். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஷேக் முகமது. இப்போ வந்து நம்ம எஸ்ஜே என்டர்பிரைசஸ்னு சொல்லி ஃபர்னிச்சர் கடை, யூஸ்டு ஃபர்னிச்சர் ஏற்கனவே எடுத்து உள்ளதை புதுசாக உள்ளதை அப்படியே நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு சேர்ஸு எல்லாமே ஆஃப் ப்ரைஸ் வரும். புதுசுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்க்கும்போது பாதி விலையில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சேர்லாம் இப்போ புதுசு எடுக்கும்போது உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வருது. புதுசுக்கு கம்பெனி சேர்ஸ் உங்களுக்கு இல்லை பிராண்டட் சேர் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பாதி விலைகளை நீங்கள் எடுக்கலாம். 2000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு சேர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மணிக்கு உட்டன் கபோர்டு இருக்குது, ரேக்கு, அப்புறம் யூஸ் பண்ண பலகையில் உள்ள அந்த டேபிள்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ரிசப்ஷன் டேபிள், அப்புறம் கடைகளுக்கு தேவையான அந்த பலசர கடைகளுக்குள்ள அந்த கவுண்டரு, ரிசப்ஷன் டேபிள், 2 ஸ்கூலுக்கு தேவையான பசங்களுக்குள்ள அந்த கம்ப்யூட்டர் டேபிள்ஸு, அப்புறம் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற டேபிள் எல்லா சைஸுமே நம்ம இருக்குது. வித் கஸ்டமைஸ் ஆர்டர், நீங்கள் என்ன மாதிரி சைஸ் கேட்டாலும் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 4000 வரும். இப்போ புதுசு செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு 8000 மேலே வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஆஃப் ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விலையுமே. அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் ஏதாவது புதுசாக ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்கள் ஆஃபீஸ் தேவையானது என்ன எக்யூப்மெண்ட் தேவையோ அது எல்லாமே நம்ம செகண்ட்ஸில் பண்ணி தருவோம் உங்களுக்கு. அது போக உங்கள் ஆஃபீஸ் ஏதாவது செகண்ட்ஸ் ஆஃபீஸ் ரிமூவ் பண்ணணும், அந்த மணிக்கு மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறதுனாலும் A to Z நம்மளே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. புதுசு நீங்கள் கடையில் போய் எடுக்கும்போது அவங்க நியூ பீஸ்ன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. நம்மளும் வந்து மெட்டீரியல் எடுத்து புதுசாக தான் செஞ்சு கொடுக்க போகிறோம் உங்கள் சைஸ்க்கு. பழசு மணிக்கு தெரியாது உங்களுக்கு, எல்லாமே புது மெட்டீரியலில் தான் இருக்கும் உங்களுக்கு. என் பேர் வந்து சம்சு முகமது இப்ராஹிம். இந்த மார்க்கெட் வந்து 1991 இந்த மார்க்கெட் போகிறாங்க. 40 நம்ம இங்கே கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 31 வருஷமாக. இங்கே பழைய சிமெண்ட் ஷீட்டு கிடைக்கும். பழைய பைப்பு, சிமெண்ட் ஷீட்டு, பழைய ஆங்கில இதை வச்சு ஒரு லோ பட்ஜெட்டில் அவங்களுடைய வீடு அமைச்சுக்குவாங்க. வெளி மார்க்கெட்டை விட இது புதுசை விட ஒரு குறைவான அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு அதிகப்படியான வரவேற்பு இருந்துச்சு. மக்கள்கிட்ட இதை வாங்க ஆரம்பித்தாங்க. இது வந்து தகர ஷீட்டுண்ணே. இது வந்து 10 அடி வரும், அகலம் 2.25 அடி வரும். இது வந்து 550 ரூபா. இது ஃபைனலாக 500 ரூபான்னு கொடுத்துடலாம். அப்புறம் இது வந்து மெட்டல் ஷீட்ண்ணே. இது வந்து ஒரு மீட்ரு வந்து 500 ரூபா. அகலம் வந்து ஸ்டாண்டர்டு தான், ஒரே அளவு தான். நீளம் மட்டும் வேறுபாடு வரும். குறைஞ்சது 2 அடியிலேருந்து அதிகபட்சம் 20 அடி வரைக்கும் வரும். அடுத்தது ஸ்டீல் ரேக் இருக்குது. 5 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி எல்லா சைஸும் இருக்கும். இது ஆங்கிலாகவும் இப்போது இந்த மாதிரி ரேக்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அதுபோல் இந்த பிளேட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பீஸ் ரேட்டு தான். இதெல்லாம் 2க்கு 1.25, இது 2க்கு 3/4. இது சாதாரணமாக இந்த மாதிரி இந்த உள்ளதை இப்படி ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உயரம் வந்து 4 அடி, நீளம் வந்து 2 அடி, இது 1 அடி, 4 பிளேட்டு. இது அப்படியே பீஸ் ரேட்டாக தான் விற்போம். பழசு வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் பழசு. இப்போ ஒரு 1000 ரூபா புதுசு வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபா வித்தியாசத்தில் தான் பழசுக்கு பொழுது. சில பொருள் வந்து புதுசை விட அதிகமாக கூட விற்றுப்போம் பழசு. எப்படின்னா கேஜி கூட இருக்கும்.
இப்போ மாடி தோட்டம் போடுறாங்கன்னா சாதாரணமாக ஒரு பச்சை துணி கட்டி போடுறாங்கன்னா இந்த மாதிரி பைப்பு போதும். இந்த பைப்பு வந்து 650 ரூபா. இது ஆர்ட் வெல்டிங்லாம் பண்ணலாம். இதை வச்சு நம்ம சுற்றி மாடியை கவர் பண்ணிட்டு பச்சை துணி போட்டு கட்டினா சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி போடுறதா இருந்தால் இந்த மாதிரி பைப்பில் போடணும். இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி கனமான பைப்புலாம் 2000 ரூபா வரும். இது ஒரு பைப்பு. அப்போ இந்த மாதிரி பைப்பில் போட்டால் இது 1200 ஒரு பைப்பு வரும். மாடியில் இந்த மாதிரி ரூஃப் மாதிரி செட்டு போடுறோன்னு வச்சுக்கலாம். செட்டு போடுறதா இருந்தால் இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு சதுரம் போடுறதா இருந்தால் 12,000 13,000 ரூபா ஆகும் மேலே மட்டும் போட. அப்போ இந்த மாதிரி பைப்புகளை வச்சு மேலே ப்ளூ சீட்டு வச்சு போடலாம். என் பேர் ஃபயாஸ். நான் வந்து பழைய பொருள், அதாவது வந்து கண்ணாடி பொருட்கள், அதாவது டஃப் அண்ட் கிளாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிக்கடை வேறு ஃப்ரெண்டேஜ்லாம் ஷாப்பிங் மால்லாம் ஃப்ரெண்டேஜில் பார்த்துருப்பீங்க. அந்த கிளாஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு செகண்ட்ஸில் வந்து இங்கே கிடைக்கும். இது வந்து புதுசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசுக்கும் பழசுக்கும் பார்த்திங்கன்னா 2 மடங்கு அதிகமாக இருக்கும் புதுசு போட்டிங்கன்னா. இது வந்து 7க்கு 3 டோரு. 7க்கு 3 டோரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டப்பு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து 7000 பண்ணுவோம். ஃபைனல் ரேட் இது 7000 நாங்கள் பண்ணுவோம் நாங்கள். ஓகேங்களா. இதுலேயே 8க்கு 3 டோரும் அதே தான் வரும். உங்களுக்கு வந்து 8.5க்கு 3 டோரும் அதே தான் வரும். 8க்கு 4 அந்த ரேஞ்சில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ஒரு 1000 உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிலலாம் போய் எடுக்கிறோம். பெரிய ஐடி கம்பெனியில் பெரிய மாலு இதெல்லாம் வந்து காலி பண்ணும்போது எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டு அதை போய் பார்ப்போம். பார்த்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம எடுப்போம். அங்கே எடுத்து அதே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம வந்து இங்கேயும் நம்ம சேல் பண்ணி கொடுக்குறோம். புதுசும் பண்ணுவோம், அலுமினியத்தில் பழசும் பண்ணுவோம். இதே அதே மாதிரி டஃப்பான புதுசும் பண்ணுவோம், பழசும் பண்ணுவோம். நீங்கள் புதுசு கேட்டீங்கனாலும் புதுசும் பண்ணுவோம், பழசு கேட்டாலும் பழசும் பண்ணுவோம். நம்ம என் பேர் எஸ் முருகேசன். நான் கேட்டு, கிரில்லு, பைப்பு, சேனலு, கரடரு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையுள்ள பொருட்கள், ஏணி எல்லாமே பில்டிங்கில் எடுத்து கொண்டு வச்சுருப்போம். புதுசு ஒரு 70 ரூபா 80 ரூபானா நாங்கள் ஒரு 40 ரூபா 45 ரூபாய்க்கு கொடுப்போம். இது வந்து கடைக்கு முன்னாடி வர்ற வலை, ஃபர்னிச்சர் கடை, காய்கறி கடைக்கு ஃப்ரண்டில் அப்படி வச்சு இது பண்ணலாம். குறைஞ்ச பட்ஜெட்டில் ரொம்ப இதாக ஆகும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கிலோ 40 ரூபா. கேட்டு வந்து புதுசு இன்றைக்கி இப்போ ரேட் அதிகமாக இருக்குது, 90 ரூபா இருக்கா. நாங்கள் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆனால் பொருள் சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி அப்படியே கொடுக்கலாம். கிரில் எடுத்துக்கிட்டால் இது வந்து அலுமினியம் டிசைன் போடுறது, ஜன்னலுக்கு வைக்கிறது 4க்கு 3 4க்கு 4 3.5க்கு 3.2 அப்படி வைப்பாங்க. இது வந்து நாங்கள் 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நல்லா கொஞ்சம் புதுசாக இருந்தால் 50 ரூபா வரைக்கும். ஆனால் இன்றைக்கி இது வந்து 85 ரூபா புதுசு. பழைய மரக்கடை தான் நம்ம கடை. எல்லாமே பழைய பில்டிங் உடைச்சி அதில் உள்ள பொருளை, நல்ல பொருளை எடுத்து வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது புதுசுக்கும் பழசுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசை விட பழசு வந்து குவாலிட்டி தரமாக இருக்கும். பொருள் நல்ல பொருளாக இருக்கும். அது லைஃபு அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு பொருளோட தரம் நல்லாயிருக்கும். எல்லாமே பழைய பொருள் போடும்போது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுவாங்க. பழைய பொருள் போடும்போது பழைய ஃபஸ்ட் குவாலிட்டி மரம் தான் போடுவாங்க. இப்போ உள்ள மாதிரி வந்து புதுசில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி போடுறது கிடையாது. அதனால் பொருள் தரமாக இருக்கும். எல்லா சைஸும் இருக்குது. 4க்கு 3 4க்கு 4 3க்கு 3 7க்கு 3 விண்டோ, 7க்கு 3 டோரு எல்லாமே இருக்குது. தேக்கு மரம், வேங்க, படாக்கு, பிள்ளை மருது, கறி மருது எல்லா மரமும் இருக்கும் பழசில். ஃப்ரெஞ்சு விண்டோ டோரு, பால்கனியில் மேலே வைக்கிறது ஃப்ரெஞ்சு விண்டோ டோரு. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக இருக்கும் பாருங்க டோர். இதெல்லாம் பழைய டீக்குட்டு மரம், பர்மா மரம், பழைய பர்மா தேக்கு சூப்பராக. இது எல்லாமே கை வேலை தான். இப்போ வந்து எல்லாமே மிஷின் வேலை, மிஷின்லேயே காரிங் அடிக்கிறாங்க. இது காரிங் எல்லாமே கையால் போடுறது. அதனால் பொருள் தரமாக இருக்கும். ஜன்னல்லாம் 3000 3500 அந்த மாதிரி வரும். 4க்கு 3 ஜன்னல் ஒரு 3500 ரூபா, 4க்கு 4 ஜன்னல்லாம் ஒரு 4000 ரூபா. அந்த மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 2 லட்ச ரூபா வரை இருக்குது பொருள். ஓரளவுக்கு எல்லா கடையிலையும் நம்ம கேட்டு முடிச்சிட்டோம்.
தகவல்கள் எல்லாத்தையும் அவங்களும் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. புதுசாக வாங்கினா எவ்வளோ ரேட்டு வருது, அதே வந்து நம்ம செகண்ட்ஸில் வாங்கும்போது எவ்வளோ கம்மியாக கிடைக்குது, இருந்தாலுமே குவாலிட்டியாக கிடைக்குது அப்படின்ற தகவலை நம்ம தெளிவாக பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.